Hi friends, welcome to Inverse IQ Hub. Friends, இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது நாளைக்கான நிஃப்டி மூவ்மெண்ட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கடைசியாக நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டனை தட்டி ஒரு லைக் போடுங்க. அதே நேரத்தில் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாளைக்கான மூவ்மெண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்க முன்னாடி ஃப்ரைடே நிஃப்டியில் என்ன மூவ்மெண்ட் நடந்திருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா தேர்ஸ்டேயோட க்ளோஸ் பார்த்தீங்கன்னா 24,196 நிஃப்டி க்ளோஸ் ஆச்சு. ஃப்ரைடே ஓப்பனிங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாட்டான கேப் டவுன் ஓப்பன் தான் கொடுத்தது. அதாவது 24,165, லோ பார்த்தீங்கன்னா 24,096, ஹை பார்த்தீங்கன்னா 24,351. கடைசியாக நிஃப்டி வந்து க்ளோஸ் ஆனது பார்த்திங்கன்னா 24,353 நிஃப்டி வந்து க்ளோஸ் ஆச்சு. 24,353 நிஃப்டி க்ளோஸ் ஆச்சு. அதாவது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 156 பாயிண்ட் வந்து ஒரு பாசிட்டிவான க்ளோஸ் கொடுத்து நிஃப்டி வந்து ஃப்ரைடே முடிஞ்சது. ஃப்ரெண்ட்ஸ், புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அது தவிர்த்து நான் போட்ட வீடியோஸாக பார்த்துட்டு பார்க்கும் பட்சத்தில் இந்த வீடியோ உங்களுக்கு கிளியராக புரியும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் ஏழியராக நம்ம வீடியோ ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு சொல்லியிருக்கேன். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 24,000 வந்து ஒரு க்ரூஷியலான லெவலு. அதை வந்து பிரேக் ஆகாமல் மேலே இருக்கும் பட்சத்தில் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு அப்சைட் மூமெண்ட்டை தான் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ அதே தான் ஃப்ரைடேவும் நடந்திருக்கு. அதாவது ஃப்ரைடே என்னென்னு பார்த்தீங்கன்னா கேப் டவுன், ஃப்ளாட்டான ஒரு கேப் டவுன் ஓப்பன் கொடுத்தாலும் நிஃப்டி வந்து லோ பார்த்திங்கன்னா 24,096 வரைக்கும் தான் போச்சு. அதுக்கப்புறம் ரிவர்ஸ் எடுத்து 24,371 வரைக்கும் ஆகி போச்சு. ஸோ இப்போதைக்கு பார்த்திங்கன்னா நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இனிஷியல் ரெசிஸ்டன்ட் பார்த்திங்கன்னா இந்த கேண்டலோட அப்பர் எண்ட், அதாவது இந்த ரெட் கேண்டலோட அப்பர் எண்டு தான் இனிஷியல் ஹை. அதாவது 24,400 தான் நம்மளுக்கு வந்து இப்போ 24,400 to 410 வந்து நம்மளுக்கு இமீடியட் ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகும். இன்கேஸ் இதை ஸ்ட்ராங்காக பிரேக் ஆகும் பட்சத்தில் நம்மளுக்கு ஃபர்தராக ஒரு 250 to 260 பாயிண்ட்ஸ் வந்து ஒரு அப்சைட் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா நாளைய மார்க்கெட்டுக்கான நிஃப்டிக்கான ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகும். ஸோ நாளைக்கு டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 20/4/26. ஸோ நாளையை பொறுத்த வரைக்கும் ரெசிஸ்டன்ட் நம்ம பார்க்கும்போது ரெசிஸ்டன்ட் ஒன்று பார்த்திங்கன்னா 24,400 to 410. இன்கேஸ் இதை நல்லா பிரேக் அவுட் ஆகும் பட்சத்தில் 24,650 லெவல் வரைக்கும் நிஃப்டி வந்து அப்சைட் போகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக நம்ம வந்து நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ரெசிஸ்டன்ட் பார்த்தாச்சு. சப்போர்ட் என்னவாக இருக்கும்? சப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ சப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு வந்து 24,250 இந்த ஏரியா. ஏன்னா மார்க்கெட்டு இதுக்கப்புறம் மார்க்கெட் கீழே இறங்கவே இல்லை. ஒன்ஸ் மேலே ஏறினதுக்கப்புறம் அங்கேருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து மார்க்கெட் வந்து அப்வர்ட் மூமெண்ட்டில் தான் போயிட்டு இருந்ததுனால 24,245 வந்து நம்மளுக்கு வந்து இனிஷியல் சப்போர்ட் ஆக்ட் ஆகும். இன்கேஸ் இதை பிரேக் ஆகும் பட்சத்தில் நம்மளுக்கு மார்க்கெட் எவ்வளோ 24,100 வரைக்கும் கீழே இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ சப்போர்ட்டும் நம்ம பார்க்கும் பட்சத்தில் சப்போர்ட் ஒன்று பார்த்திங்கன்னா 24,240 ஆக்ட் ஆகும். இதை பிரேக் ஆகும் பட்சத்தில் சப்போர்ட் 2 பார்த்திங்கன்னா 24,100 லெவல் வரைக்கும் டவுன் சைட் போகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. அதாவது ஃப்ரைடேவோட லோ தான் வந்து நம்மளுக்கு லோ வந்து 96. ஸோ நம்ம 100 கொடுத்துருக்கோம். அதுதான் வந்து நாளைய மார்க்கெட்டுக்கு ஃபைனல் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். ஸோ நீங்கள் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பார்க்க வேண்டிய முக்கியமான லெவல் பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரெசிஸ்டன்ட் ஒன்று ஆனால் 24,400 க்ரூஷலாக இருக்கும். அதே நேரத்தில் சப்போர்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் 24,240 வந்து க்ரூஷலாக இருக்கும். ஸோ கிஃப்ட் நிஃப்டி குளோபல் எல்லாமே நல்ல பாசிட்டிவ் க்ளோஸ் கொடுத்து முடித்திருந்தால ஃப்ரைடே. ஸோ நாளையை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் வந்து ஒரு நல்ல கேப் அப் ஓப்பனிங்கில் தான் ஓப்பன் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் இந்த லெவலில் பிரேக் ஆகி ஓப்பன் ஆச்சுன்னா மேக்ஸிமம் நம்ம எதிர்பார்க்குற மாதிரி 24,650 ப்ளஸ் வரைக்கும் ஒரு அப்சைடுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இதை மைண்டில் வச்சுட்டு இந்த ரெண்டு இதையும் ரெசிஸ்டன்ட் ஒன்றும் சப்போர்ட் ஒன்றும் மைண்டில் வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ட்ரேடிங்கை எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.